ஹே ஆல், இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பற்றி பேசலாம். ஹாவ் யூ எவர் ஃபீல்ட் யூ லூஸ் ஃபோக்கஸ் ஈவன் வென் த கோல் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ? ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது ஒரு விஷயம், நம்மளோடக்கு தேவையான கோல்ஸ். பட் அப்பயும் நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. பிகாஸ் we are living the world like so many distractions are there, like notification, endless tab, noise, reels, யூடியூப் ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ். நம்ம பார்க்குற வீடியோஸ் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுது. அதுவும் ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்துது. பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் வச்சிட்ருப்போம் மைண்டில், பட் திடீர்னு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பார்க்குறப்போ, ஓ இது கரெக்ட் இல்லையோ, இதுதான் கரெக்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை நம்ம ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸ்விட்ச் பண்ணி அதுபடி யோசிப்போம். அதுபடி யோசித்து எப்பயுமே எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிளாரிட்டிக்கு வாங்க. ஏன்னா ரியாலிட்டியில் ரீல்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ ரியாலிட்டி எப்படி இருக்குமோ அதுபடி நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. ஃபோக்கஸ்டாக இருக்க கற்றுக்கோங்க. ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு. நம்ம ஃபோக்கஸாக இருக்க நிறைய விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். பிகாஸ் ஃபோக்கஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது லைஃப்பில். இப்போது ஒரு படிக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. 25 மினிட்ஸ் உட்காருங்க, அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இன் ரியாலிட்டி 5 மினிட்ஸ் பிரேக் நமக்கு பத்தாதில்ல. அவங்க சொல்கிறாங்க 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் பிரேக் தான் நமக்கு பத்தாது. என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுவோம். பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸ்க்ரோலிங். அண்ட் அப்படியே மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் ஃபுல்லாக. படிக்கிறதுக்கு உட்காந்து ஃபோன் நம்ம நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்ம ஃபோனில் தான் படிக்கிறோம், கரெக்டாக? ஸோ ஃபோனில் படிக்கிறப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நெட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்பயும் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் கேலரி போய் பார்த்துட்ருப்பேன் அப்படின்ட்டு. அவங்கள திருத்த முடியாது. பிகாஸ் எது வேணுமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆகுங்க. இங்கே கிளாரிட்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அதை கிளாரிட்டியாக எனக்கு இது தேவை, ஸோ நான் இதை பண்ணணும், இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே நான் இது முடிக்கணும், ஓகேவா? ஃபோக்கஸ் டக்குன்னு ஈஸியாக வராது. பட் நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். ஈவன் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சாலும், அந்த டைமிங்கை உட்காந்து கரெக்டாக படித்தாலும், ஒரே ஒரு டாஸ்க்கு அட் எ டைம் பண்ணாலும், எந்த ஒரு டாஸ்க்கையும் அந்த டைம் பண்ணாமல் வேறு ஏதாவது டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணாலுமே கூட நம்மளோட தாட்ஸ் இருக்குல்ல, தாட்ஸ் எப்படி சொல்கிறது, அப்படியே வேறு எங்கேயாவது போயிடும் டக்குன்னு. படிச்சுக்கிட்டே இருக்கப்போ அப்படியே போயிடும். இப்போ கூட நான் உங்களுக்கு வேறு மாதிரி இதை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ என் தாட்ஸில் என்ன ஓடுதுன்னு தெரியல. அது பாட்டு வேறு எங்கேயோ போயிட்டு நான் வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் கனெக்டட் டு ஃபோக்கஸ் தான், ஓகே? அது நான் கிளாரிட்டியாக இருக்கேன். ஃபோக்கஸ் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். பட் ஃபோக்கஸ் பற்றி வேறொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினச்சேன், வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட மைண்டை, தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க, ஓகே? அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் இஸ் நாட் அ டேலண்ட், இட்ஸ் அ ஹேபிட். ஸோ இன் டெய்லி பேசிஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கிட்டே இருங்க. இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா you can improve the focus of yourself. Okay, bye.